காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில வந்து எதுவா இருந்தாலும், நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு இப்ப. ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வருமா? அத வந்து நம்ம நல்லா பண்ண முடியுமான்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தா, எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நானும் யோசிக்காம இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் விளாக வந்து ஆரம்பிச்சுட்டேன். இது பர்ஃபெக்ட்டா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்னோட வாழ்க்கையில வந்து என்ன நடக்குதுங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணணுங்கிறத வந்து நான் ஆசைப்பட்டேன். ஸோ இது என்னோட முதல் முயற்சி. உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா, இன்னும் நெறைய வீடியோ பண்ணலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் விளாக். வாங்க இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். எப்போதும் போல் டீ போட்டு குடிச்சிட்டு தான் டே வந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம எல்லாருக்குமே. நைட்டு வந்து நம்ம மாவு அரைச்சி வைக்கிறதுக்காக வந்து உளுந்தையும், அரிசியையும் வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதுக்கடுத்து வீட்டில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு, நம்ம வீட்டில் இருக்கிற மாடெல்லாம் பசியாக இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வெக்கெள்ளி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எல்லா மாட்டுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் வெக்கெள்ளி வச்ச பிறகு அவங்களும் சாப்பிட்டாங்க. நானும் வந்து மாட்டுக்கு வைக்க வச்சு முடித்த பிறகு நம்ம வீட்டில் வந்து சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கும் வந்து செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சோபாவை தான் க்ளீன் பண்ணேன். ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. துணி, ரிமோட்டு எல்லாமும் இருந்ததுனால கடகடன்னு நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சோபாவில் நல்லா தூசியெல்லாம் தட்டிட்டு நம்ம வந்து வீட்டை கூட்டிட்டு சோபா கவரையும் தூக்கி போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து நான் வீட்டை வந்து துடைக்க தான் போகிறேன். வீடும் நம்மள அழுக்கா கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் நல்லா க்ளீனாக பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா வீட்டை மாப் போட்ட பிறகு வீடே வந்து நல்லா க்ளீன் ஆகிட்டு, க்ளீன் ஆன பிறகு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு அடுப்பில் வந்து பால் காய்ச்சிட்டேன். அடுத்த அடுப்பில் வந்து நூடுல்ஸ் இருந்ததுனால நூடுல்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு பக்கத்து அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கடுத்து எப்போதும் போல் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி தனியாக வச்சுட்டோம். நூடுல்ஸ்க்கு வந்து வெங்காயம்லாம் நிறையா போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வந்து நான் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கடுத்து ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 முட்டையை வந்து நம்ம உடச்சி நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கலாம் பக்கத்தில். நல்லா உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வெங்காய தக்காளியோடு அதை வந்து நம்ம நல்லா வச்சு சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து அடி பிடிக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் அடி பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லா நம்ம ஊற்றி டேஸ்ட்டாக பண்ணுறதுனால அதனால் செய்யாது. நூடுல்ஸ் போட்டுட்டு சோயா சாஸையும் அதில் போட்டுட்டு அந்த நூடுல்ஸ் பாக்கெட்லேயே வந்து அந்த மசாலா பாக்கெட் தருவாங்க பார்த்திங்களா, அதையும் அதில் கொட்டிட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் டேஸ்ட்டான நூடுல்ஸ் வந்து வந்துடும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதை வந்து ஒரு தட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். நைட் டைம் ஆகிடுச்சா. நைட் டைம் ஆனோடனே நாங்கள் கடைசியாக பார்க்குற ஆள் யாருன்னா இவங்க தான். இவங்கள எல்லாரையும் பார்த்துட்டு இவங்களுக்கு கொசு கடிக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து மூட்டத்தை போட்டுட்டு நாங்கள் வந்து போயிடுவோம். அந்த புகையில வந்து எந்த கொசு வந்து இவங்கள கடிக்காது. இவங்களும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான். இப்படி தான் எங்களுக்கு இந்த ஒரு நாள் வந்து கம்ப்ளீட் ஆனது. எங்கள் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.